ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சத்தான ராகி களி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரியம் கம்பு நாங்கள் கலந்து அரைப்போம். எப்பயுமே நல்லா வெயிலில் காய வச்சு அது நல்லா படைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம ஆரியத்தை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்களா அதில் இருக்கிற தவிடு அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதை படைச்சிங்களா அந்த தூசி தனியாக பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே ராகி களியை பொறுத்த வரைக்கும் வெளியே விறகடுப்பில் வச்சிங்கன்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். எந்த பாத்திரத்தில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 4 மடங்கு அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்த தண்ணியை பாதி ஃபைனலாக களி கிண்டும் போது தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கிண்டுவோம். நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணி அனலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. அப்போ தான் களி நல்லா கட்டி உழுவாமல் நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரட்டி விடுறதுக்கு களிக்காவை எடுத்து ஒரு பெரட்டு அந்த மாவை அப்படியே லேசாக பெரட்டி விடுங்க. அது நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம களி கிண்டுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாவு வெந்து நல்லா வந்ததுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. அப்போ தான் அந்த களி கொஞ்சம் சீக்கிரம் வேகும். தண்ணி பத்தலைனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றுங்க. அப்போ தான் கட்டி விழுவாமல் நல்லா களி நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நல்லா இப்படி கை எடுக்காமல் இதே மாதிரியே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் களி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வரும். இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி மாற்றி கிண்டுங்க. அப்போ தான் களி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸு நல்லா களி நல்லா வெந்து வரும். நம்ம சுடுதண்ணி ஆல்ரெடி மொண்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2-3 டைம் களி நல்லா கிளறுங்க. அப்போ தான் களி ஒரு நல்ல பதத்துக்கு வரும். நம்ம கிண்டுறதுல தான் அந்த களியோட டேஸ்ட்டும் அது நல்லா வேவறதும் கட்டி உழுவாமல் இருக்கிறதுக்கும் இந்த களி கிண்டுறதுல தான் இருக்குது. இப்போ எடுத்து வச்ச சுடுதண்ணியை இது கூடயே ஊற்றி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் களி வேக விடலாம். இந்த மாதிரி 3 டைம் கிளறி தண்ணி ஊற்றி களியை வேக வைக்கணும். அப்போ தான் களி நல்லா வெந்து வரும். 2 நாள் ஆனாலும் களி கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம இந்த களி கிண்டினதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் இந்த களியை போட்டு வச்சா 2 நாள் நல்லாயிருக்கும். கரைச்சா கூட குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. களி நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு உள்ளே விட்டு ஒரு கிளறுனோமா அடியில் எந்த அடி பிடிக்காமையும் அல்வா மாதிரி அப்படியே களி நல்லா அழகாக வரும். களியை இறக்கி வச்சதுக்கு அப்புறமா ஒரு களித்துடுப்பை நம்ம எடுத்துட்டு இன்னொரு களித்துடுப்பை எடுத்து மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி இப்படி பண்ணோமா களி நல்லா மசிஞ்சிக்கும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா களி நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி களி அதில் மூட்டு போட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் தட்டு எடுத்தோமா ஒரு அழகான ரவுண்டான ஒரு களி ரெடி. ரொம்ப சுவையானது, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே.